ടെമ്പിൾ സിറ്റി എന്ന് പറയുന്ന മധുരയിൽ ഇപ്പോൾ ജനാധിപത്യത്തിൻ്റെ ഉത്സവത്തിൻ്റെ കൊടിയാണ് പാറുന്നത്. ഇനി ഔദ്യോഗികമായി അതിൻ്റെ ചൊങ്കുടി നാളെ രാവിലെ വാനിൽ ഉയരും. ഇപ്പോൾ നമ്മുടെ CPM-ൻ്റെ മുതിർന്ന തമിഴ്നാട്ടിലെ ഏറ്റവും മുതിർന്ന പാർട്ടി അംഗവും അതേപോലെ പോളിറ്റ് ബ്യൂറോ അംഗവുമായ ശ്രീ രാമകൃഷ്ണൻ നമ്മളോടൊപ്പമുണ്ട്. കോമ്രേഡ്, இப்போள்ள வரலாறு பொலிட்டிக்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி 24 பார்ட்டி காங்கிரஸ் என்ன முன்னால் வைக்க போகுது? மதுரை மாநகரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 3வது மாநாடு இதே மைதானத்தில், இதே தம்முக்கு மைதானத்தில் நடக்குது. 53ல் 3வது கட்சி காங்கிரஸ் நடந்தது. 53வது கட்சி காங்கிரஸுக்கு பிறகு தான் கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பது பலமான இயக்கமாக வளர்ந்து 57ல் EMS நம்பூதிரிப்பாடு தலைமையில் கேரளாவில் ஆட்சி அமைஞ்சது. 72ல் 9வது மாநாடு இதே மைதானத்தில் நடந்தது. 72க்கு பிறகு தான் ஒரு அவசர காலத்தை உருவாக்கிய பிரகடனப்படுத்திய அந்த அரசாங்கத்தை வீழ்த்தி ஒரு காங்கிரஸ் அல்லாத அரசாங்கம்னு 77 உருவாச்சு. இப்போ 24வது மாநாடு 2025 இந்த இடத்துல நடக்குது. ஆகவே இந்த மாநாடு எடுக்கக்கூடிய முடிவு, நடக்கக்கூடிய விவாதம் என்பது ஒட்டுமொத்தமாக மத்தியில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்யூனல் நெக்ஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த பாஜக ஆட்சியை வீழ்த்துவதற்கு ஒரு மகத்தான திட்டத்தை உருவாக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு என்பது நாளைக்கு துவங்க இருக்குது. அது மட்டும் இப்போ எம்புரான் ஃபிலிம் அது கூட ஒரு வெப்பனாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஏற்கனவே அவங்க ஜம்மு காஷ்மீர் ஃபைல்ஸு, அப்புறம் மகாராஷ்டிரா சிவாஜி சம்பந்தமாக ரொம்ப மக்களை பிளவுபடுத்துமாறு படம் எடுத்தாங்க. ஏன்னா அவங்க ஆட்சின்றதால் விட்டுட்டாங்க. ஆனால் இது மோகன்லால் நடித்து பிரித்திவிராஜ் திரைக்கதை வசனத்தை எடுத்த படம் என்பது எம்புரான் ரொம்ப நல்ல படம். குறிப்பாக RSSனுடைய இந்த சங் பரிவார் அமைப்புகளுடைய ஒரு மக்களை பிளவுபடுத்தக்கூடிய, மதத்தை வச்சு அரசு செய்யக்கூடாத அம்பலப்படுத்தக்கூடிய நல்ல படமாக வந்திருந்தது. மத்திய அரசாங்கம் நிர்பந்தம் தாங்காமல் வந்து மோகன்லால் வந்து அந்த 17 கட்டுக்கு அவர் ஏற்றுக்கிட்டார். இது மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த கருத்து சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய மோசமான நடவடிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை வன்மையாக கண்டிக்கிறோம்.